புயல் காரணமாக காரைக்கால் பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. விவரங்களை செய்தியாளர் அப்துல் அலீமிடம் கேட்கலாம். அப்துல் அலீம், புயலின் தாக்கம் காரைக்கால் பகுதிகளில் எப்படி இருக்கு? மீனவர்கள் கடலுக்கு செல்லல அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரம் என்ன? இந்த விக்னேஷ் வங்கக்கடலில் உருவான தித்வா புயல் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தனியார் துறைமுகத்தில் 4ஆம் எண் ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் புயல் காரணமாக நடுக்கடலில் கடல் சீற்றம் மற்றும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இன்று இந்த 12வது நாளாக காரைக்காலை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் 500க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் தொழிலுக்கு செல்லாமல் தங்களது படகுகளை பாதுகாப்பாக மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். அதே போன்று புயல் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீனவ கிராமம் இந்த கடற்கரையில் காற்று மற்றும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவ மக்கள் பாதுகாப்பாக இருக்க திருச்சி அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு இந்த அறிவுறுத்தலை இந்த வழங்கப்பட்டுள்ளது. அப்துல், தற்போது காரைக்கால் பகுதியில மீனவர்களோட மீன் வர்த்தகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த புயலின் காரணமா? இந்த விக்னேஷ், இந்த குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரை காரைக்கால் மீனவர்கள் 12 நாட்களுக்கு மேலாக தொழிலுக்கு செல்லாததால் அவர்களது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த காரைக்காலை பொறுத்தவரை மீன் உற்பத்தியே அதிக அளவு ஏற்படும் நிலையில் 12 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் அவர்களது வாழ்வாதாரம் இந்த பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அப்துல்.